ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு காட்டுத்தீயா பரவுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பிலேருந்து எஸ்டிமேட்டட் வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓவரால் நாட் ஒன்லி ஃபார் ஃபார்மசிஸ்ட், ஓவரால் அதர் பேராமெடிக்கல் வேக்கன்சி இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டட் வேக்கன்சிஸ் ஃபார் 2024 அண்ட் தென் 2025 2 வருஷத்துக்கு வந்து சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கான என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கே வந்து கேளுங்க, நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் நேற்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க வீடியோ அப்படின்னு. ஸோ நேற்று வந்து வேலையாக இருந்தனால போட முடியல. இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் சரி, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் அண்ட் தென் நர்சிங், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன்லேயே வந்து கான்ட்ராக்ட் போஸ்ட்டு அண்ட் தென் டைம் ஸ்கேல் அப்படின்னு வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டண்ட், ரேடியோகிராஃபர், ஆப்தமாலஜி அசிஸ்டண்ட் அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் நம்மளது வந்து 8வது சீரியல் நம்பரில் இருக்குது. எம்ஆர்பி செக்ஷன் நம்பர் வந்து பார்த்தோன்னா 28வது எம்ஆர்பி செக்ஷன் நம்பர். நெக்ஸ்ட்டு டார்க் ரூம் அசிஸ்டண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 9 போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யாராருக்கெல்லாம் என்னென்ன எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் சர்ஜன் மொத்தம் வந்து இந்த வருஷம், அதாவது 2023 வந்து 2553 வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து அடிஷ்னல் போஸ்ட் எஸ்டிமேட்டட் வேக்கன்சி வந்து இன்னும் வந்து ஒரு 114 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நர்சிங்க்கு வந்து எஸ்டிமேட்டட் வேக்கன்சியாக வந்து ஆல்மோஸ்ட் 600 அந்த ரேஞ்சில் வந்து 592, அதாவது 600 ரவுண்டாக சொல்லலாம், 600 அந்த வேக்கன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர். ஏன் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில் சொல்லாமல் இன்னும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகி அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நம்மளை வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்க வந்து செலக்ட் பண்ணவே இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மந்த் ஆகலாம், 8 மந்த் ஆகலாம், 1 இயர் கூட ஆகலாம். அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போஸ்ட்லாம் வந்து காலியாகும். அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இன்னும் அடிஷ்னல் போஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 600 இருக்குதுன்னு வைங்க, அதை வந்து 800, 900 ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் வந்து மாறலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். நெக்ஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மசிஸ்ட்டை வந்து சொல்கிறேன் நான். ஃபார்மசிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சான்ஷன்ட், அதாவது மொத்தம் 1831 போஸ்ட் வந்து சான்ஷன் பண்ணாங்க. அதில் வந்து இன் பொசிஷன், அதாவது இப்போதைக்கு இருக்கிற மெம்பர்ஸ் அப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1459 அந்த வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு இன் பர்சன். அண்ட் தென் வேக்கண்ட்டாக இருக்கிறது வந்து 372. இதில் வந்து என்ன குழப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கண்ட்டுன்னு வந்து 372 போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அந்த நோட்டிஃபைடு வேக்கன்சி 425 போஸ்ட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கண்ட்டு வந்து தனியாக போயிடுது. நெக்ஸ்ட்டு 2024க்கான வேக்கண்ட்டு வந்து 425 போஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து குழப்பிக்காதீங்க எதுவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கண்ட்டுனா இத்தனை இடம் காலியாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து இது பழைய எஸ்டிமேட்டட் வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 986 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2022 வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். அண்ட் தென் 425 வேக்கன்சி வந்து இந்த எக்ஸாம் டைம்லேருந்து கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த இதுவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி 425 வந்து எஸ்டிமேட்டாக வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி 2024 வந்து 425 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து அவங்க கவுன்சிலிங் அது இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அதெல்லாம் வந்து டைம் எடுத்ததுனால வந்து இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலை. இது வந்து 2025 மார்ச் ஆர் ஏப்ரல் அந்த டேட்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்சல்யூட்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019லேயும் சரி 2022லேயும் சரி
நம்ம 3 இயர்ஸ் கேப்புக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த எஸ்டிமேஷன் ஆஃப் இயர்ஸ் ஒரு எக்ஸாமுக்கும் 3 இயர்ஸ் கேப் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2025 வந்து கண்டிப்பாக வரும். 2022ல் மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன். அதேமாரி 2025ல் மார்ச் ஆர் ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சா தான் நீங்கள் கேட்குற இடம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா அவங்க கொடுக்குற இடம் தான் உங்களுக்கு வந்து வேலை. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 986 வேக்கன்சி, இந்த வருஷம் வந்து அப்படியே பாதியாக குறையுது. 425 போஸ்ட்டு தான். அதில் பாதி கூட இல்லை சொல்லப்போனால். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா தான் வந்து நீங்கள் வந்து பாஸே ஆக முடியும். ஸோ எல்லோரும் வந்து தமிழில் தான் ஃபெயில் ஆகிறாங்க. தமிழ் வந்து குரூப் 4 சிலபஸ் மட்டும் படித்தா போதும். அதிலே வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படித்தாலும் போதும். அதை வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ தமிழ் வந்து நீங்கள் சைட் பை சைட் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அட்லாஸ்ட் வந்து பேர்டனாக இருக்காது. இல்லைனா வந்து அதுவே வந்து உங்களுக்கு தலைவலியாக வந்து அமைஞ்சிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 to 25 எஸ்டிமேட்டட் வேக்கன்சியை வந்து 320 வந்து போட்டிருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து இத்தனை பேர் வந்து அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரிட்டையர் ஆவாங்க. அண்ட் தென் நியூ ஹாஸ்பிட்டலாம் பில்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் வர ஒரு எஸ்டிமேட்டட் வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு ஆஸ் பர் த ரெக்யூர்மெண்ட் சில இடத்துல வந்து இன்னும் ஆட்கள் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆட் பண்ணி மொத்தம் வந்து இந்த டியூரேஷன் பீரியட் 2024லேருந்து 25க்குள்ளே ஒரு 320 போஸ்ட் வந்து ஆட் ஆகலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்டிமேட்டெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து 425 போஸ்ட்டு தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்ஸு. இதெல்லாம் வந்து குழப்பறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எண்ணிக்கை வந்தால், அதாவது எண்ணிக்கை இருந்தாலும் வந்து நம்பர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து வரி பண்ணிக்காதீங்க. 425 போஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க எம்ஆர்பி சைட்லேருந்து. அது கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. எப்போ வேணால் எக்ஸாம் வரலாம். ஓகே. நன்றி, வணக்கம்.